டேஸ்ட் பண்ணணுமா? ஏய் நான் வெச்சு குத்தா என்ன சொல்லலாம்? ஸ்மைல் பண்ணுங்க. கக்க பக்கன்னு சிரிக்கிறீங்களா? இப்ப சிரிங்க. இது எனக்கு தான் தெரியும். எப்போ வெளியே நாங்க பேக்கரி ஓவனுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் நம்ம செஞ்ச மோர் களி. களி அவங்க நானா கக்குதுன்றாங்க, நீங்க நானா களின்றீங்க. மோர் களி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நீங்க எல்லாருக்கும் வணக்கம். இதழி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோர்களி. மோர்களிலாம் வந்து இப்ப இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு மறந்தே போச்சு. எங்க பாட்டி செஞ்சு தருவாங்க, சூப்பரா இருக்கும். எங்க அம்மாவும் செஞ்சு கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும். இப்ப எல்லாம் பசங்க அதெல்லாம் சாப்பிடறதே மறந்துட்டாங்க, செஞ்சு கொடுக்கறது இல்ல, நம்மளும் மறந்துட்டோம். இப்பதான் எல்லாம் ட்ரெண்டிங்கா வேற வேற ஃபுட்டு வரதுனால பாரம்பரிய ஃபுட்டை மறந்துட்டோம். இப்ப அது ரொம்ப ஈஸி தான். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம மோர்களி செய்யறதுக்கு வந்து பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கணும். நான் வந்து சிகப்பரிசி வரும் பாத்தீங்களா, நம்ம புட்டரிசி மாவு, சிகப்பரிசி மாவு, அது நான் எப்பவுமே புட்டரிசிக்கு அரைச்சி வச்சிருப்பேன். அது புட்டு செய்ய அந்த மாவுல தான் செய்ய போறேன். ஏன்னா அது கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது, அதனால அதை செய்யலான்ட்டு. நீங்க இந்த அரிசி மாவு இல்லைன்னா சாதாரணமா நம்ம வீட்டுல பச்சரிசி மாவு கடையில வைக்க பாத்தீங்களா, முறுக்கு மாவு, அந்த அரிசி மாவுலயே செய்யலாம். அதுலதான் செய்வாங்க. நான் வந்து இந்த மாதிரி இந்த மாவுல செய்யலான்ட்டு செய்யறேன். இது வந்து 1 கப்பு மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதே கப்புல 1 கப்பு தயிர் எடுத்துக்கணும். அப்புறம் உப்பு, கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இது வந்து மோர் மிளகா, மோர்ல போட்டு நம்மளுக்கு வத்த மிளகா வைக்கும் பாத்தீங்களா, அந்த மோர் மிளகா. அவ்வளவுதான் இப்ப தேவையான பொருள். அது வந்து பூண்டு ஒரு மாதிரி இடுப்பெல்லாம் புடிச்சிட்டு குனிய முடியல, நிமிர முடியல, சோல்டெல்லாம் வலிக்குது. நான் வந்து இந்த வேர்வையில வந்து கழுத்தெல்லாம் இருக்குது போல இருக்கு, தண்ணி பட்டு நினைச்சா இல்ல கேஸா என்ன தெரியல. சரி பூண்டு வேக வச்சு கொஞ்சம் குடி பூண்டு அதை வேக வச்சிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி இப்ப நம்ம செய்ய போயிடலாம். இப்ப நம்ம அந்த கப்புல மாவு எடுத்துல அதே கப்புல 1 கப்பு தயிர் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். நான் கொஞ்சம் ரொம்ப திக்கா இருக்கு, அதனால நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஃபுல்லா ஊத்தல, கொஞ்சம் குறையா எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்கா இருக்கு தயிர், அதனால போதும். நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். இப்ப இதை அதுல சேர்த்துக்கிறேன். இப்ப அதே கப்ல தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி எங்க இருக்கு எடுக்கணும். அதே கப்ல 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நானு. 1 2 2.5 கப்பு போதும். இதை நம்ம நல்லா விஸ்கி வச்சு நல்லா உண்டை உடச்சு இல்லாம அடிச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த தயிர் உண்டை உண்டியா போட்டோம்ல, அது மாவு கட்டி கட்டி ஆயிடும். தண்ணி ஊற்றினோன்னா நல்லா உண்டை உடச்சு இல்லாம நல்லா அடிச்சுக்கோங்க. விஸ்கி வச்சு அடிச்சீங்கன்னா நல்லா வந்துடும். இங்க பாருங்க எப்படி உண்டை உடச்சு இல்லாம நல்லா அடிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம், லஞ்சாவும் டின்னராவும் சாப்பிடலாம், 2 டைமுக்கு சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமான வேலைகள் இல்லை, கொஞ்ச நேரத்துல செஞ்சிடலாம். இப்ப இதை அடிச்சாச்சு, அவ்வளவுதான் நம்ம செய்ய போறோம். வாங்க செய்யலாம். இப்ப வந்து நம்ம மோர்களி செய்யறதுக்கு அடிக்கேனமா ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம், கடாயி. நீங்க கடாய் இல்லைனாலும் உங்களுக்கு நான்ஸ்டிக் பேன் எது இருந்தாலும் வச்சுக்கோங்க. நல்ல பாத்திரமா, கனமா இருக்கிற பாத்திரமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது முக்கியமா நல்லெண்ணெய் தான் ஊத்தணும். நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு 150 நல்லெண்ணெய் ஊத்துறேன் இப்போதைக்கு. இது கொஞ்சம் எண்ணெய் ஊத்தினாதான் நல்லா இருக்கும் இந்த மோர்களி, அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். காஞ்ச மாதிரி இருந்தது, போட்டு நின்று இருக்காங்க, காஞ்சிருச்சு. அது நல்லா காஞ்சி தக்க இருந்தது. எவ்வளவு நேரமா காயுது. கடுகு பொரியுது, பொரிஞ்சிட்டு இருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பை வந்து நான் இதுக்குள்ளேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் கலக்கிக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மோர் மிளகா குட்டி குட்டியா கிள்ளி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். இது நல்லா செவரட்டும். இது அப்பதான் நல்லா இருக்கும். ஸ்டவ்ல சிம்ல வச்சிருக்கேன் நான் ஸ்டவ்வை. இப்போ இதுலயே வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இது டேஸ்ட் கொடுக்கும். பெருங்காயம் அளவு சொல்லுங்க. 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க, சின்ன ஸ்பூன்ல, பெரிய ஸ்பூன்ல இல்ல. நல்லா செவந்து இருக்கும். கருவேப்பிலை, மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஸ்லோவா வச்சு செய்யும் போது நல்லா செவந்து வரும். அந்த இதுல வந்து நீங்க மோர் மிளகா தான் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலா வச்சிருக்க வர மிளகாவும் போட்டுக்கலாம். ஆனா மோர் மிளகா போட்டா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்தாதான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க சாதா எண்ணெய் சேர்க்கணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட். மோர் மிளகாவும் இந்த நல்லெண்ணெய் இதை நல்லா தூக்கிட்டு எண்ணெய் கறி இவ்வளவு எண்ணெய், அது இந்த எண்ணெய் எங்க போகுதுன்னு பாருங்க, அப்பதான் அது நல்லா இருக்கும். இங்க பாருங்க
மிளகாவும் இது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமா செவந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மோர் அரிசி மாவு எல்லாம் கலந்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா? கலக்குவா? வாங்க ஊத்துங்க. ஸ்டவ் ஃபுல்லா சிம்ல வச்சிருங்க. இதை ஊத்தும் போது ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு பொறுமையா ஊத்துங்க. ஏன்னா மேல எல்லாம் தெரிக்கும் எண்ணெய் இருக்கு இல்லையா? அப்புறம் வந்து இது உடனே கட்டி ஆயிடான ஸ்லோவா வச்சுட்டு நான் பின்னாடி கிளறிக்கிட்டே இருக்கேன். தண்ணி ஊற்றி அலத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை விடாம ஃபுல்லா ஸ்டவ் சிம்ல வச்சுட்டே தான் கிளறணும். பெருசா வச்சீங்கன்னா மாவும் வேகாது, அடி பிடிச்சிடும். அதனாலதான் சொல்றேன், கை விடவே விடாத கலக்கிட்டே இருங்க. கை விடாம கலரிட்டே இருங்க. இது நல்லா திக்காயி நம்மளுக்கு களி பதம் வரும். அது வரைக்கும் பொறுமையா கிளம்பி. இதுல இதுதான் முக்கியமான வேலையே, இதை கை விடாம கலர்றதுதான். அதுக்கப்புறம் டேஸ்ட் இருக்கும் பாருங்க, அப்படி இருக்கும் இதோட டேஸ்ட். எப்படி இருக்கும்? அப்படின்னா சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேணும், அப்படியே சாப்பிடலாம். ஆனா நான் கொஞ்சம் கார சட்னி வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிளகாவும் தக்காளியும் போட்டு அரைச்ச கார சட்னி, இப்படி காரசாரமா சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும். யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போதான், என்னமா பண்ணியிருந்தாங்களே, சௌமியா வீடியோல ஆலியா அதானே போட்டிருந்தாங்க. ஆமா ஆமா, சௌமியா வீடியோல ஆலியா அவங்க கேமராமேன் போஸ்டிங் கொடுத்தாச்சுப்பா. ஆமா, நான் சுபாஷ் வந்து ரொம்ப பிஸி, அவனுக்கு வேலை வந்துட்டே இருக்கு, மீட்டிங் போயிட்டே இருக்கு, அதனால அவர் வர முடியல. எப்பனா டைம் கிடைக்கும் நடுவுல வந்து சும்மா தலையை காமிச்சிட்டு போயிடாரு, ஒரே பிஸி மேன் ஆயிட்டாரு. இன்னைக்கு ஒரு ஆள் இல்ல, எங்கன்னு தெரியலீங்களா? நிஷா அந்த அம்மா ஒரே பிஸியா போன் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, திக்கு கொடுக்குது பாத்தீங்களா? திக்கு கொடுக்க தெரியுதுங்களா? அந்த மாதிரி நல்லா திக்கு கொடுக்கும். சிம்பிள வச்சுட்டு கிளறுங்க நல்லா, அப்பதான் மாவு வெந்து வரும். நல்லா ஒட்டாம கடாயில இருந்து பிரியும் அழகா. இப்படி திக்கு கொடுத்துட்டே பார்த்தீங்களா? இன்னும் நல்லா திக்கு கொடுக்கும். இந்த மாதிரி கடாயில இப்ப ஒட்டுதுல அது மாதிரி ஒட்டாம பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருக்கணும். எண்ணெய் பத்தெல்லாம் மேல சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. பாருங்க எப்படி ஒட்டாம எப்படி கடாயில சுத்துது பாத்தீங்களா? எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா. நான் எண்ணெய் ரெண்டா ஊத்தல, அதே எண்ணெயிலேயே வந்துருச்சு. எண்ணெய் தேவைனாதான் ஊத்திக்கலாம் நம்ம. ஆனா கை வலிக்குது பாருங்க எனக்கு. கிளற ஏன் கை வலிக்குதுன்னா, சௌமியா அங்க கேமரா பிடிச்சிட்டு எடுத்துட்டு இருக்கால, நான் ஓரமா நின்று கிளறேன், அதனால கிளற வாட்டம் வரல எனக்கு. சூப்பரா வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் கடாயில ஒட்டாம பிரிஞ்சு வரணும் களி, அப்போதான் டேஸ்ட் அருமையா இருக்கும். இது உப்பு இப்போ வந்து நீங்க இப்ப டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். இதுல உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். உப்பு கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? அந்த சிகப்பரிசி வாசனை, அந்த மோர் மிளகா, பெருங்காயம், அப்படி இருக்கு டேஸ்ட். இது ரொம்ப நேரமா வெந்துட்டு இருக்கு. என்னதான் பண்ண? அது வேகட்டும், அது வேக வச்சு மிக்சியில அரைச்சு குடிக்கணும். நேரம் வெந்துட்டு இருக்குமே, அது வீடியோவே முடிஞ்சு போச்சு. வெந்துட்டு இருக்கு நேரமா. பாக்குறேன், என்ன சொல்லுவேன், பெருசு பெருசா இருக்கா பல்லு பூண்டு. ஆமா வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஊத்துன எண்ணெய் நல்லா மேல வந்து பாருங்க. கக்கிக்கிட்டு வருதா? ஆமா, கக்கிக்கிட்டு வருதா? அம்பா என்ன கக்குது? எண்ணெய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டே எண்ணெய் மேல அப்படியே கக்கிக்கிட்டு வருது. மேல திரிஞ்சு வருது எண்ணெய். போதுமா? இங்க பாருங்க, நல்லா சூப்பரா திக்காயி சுருட்டு வந்துடுச்சு. அவ்வளவுதான், அடி பிடிக்கல. இங்க பாருங்க எவ்வளவு ஜம்முன்னு வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்தா கரெக்டா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இப்படியே நம்ம சாப்பிட போறது இல்ல, இந்த மாதிரி ஒரு தட்டுல கொட்டி கட் பண்ணியும் சாப்பிடலாம். இல்ல உங்களுக்கு இட்லி மாதிரி வேணும்னா இட்லி தட்டுல ஊத்தியே வைக்கலாம். ஊத்தி ஆற வைக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் ஆறணும், அதுக்கப்புறம் தான் கட் பண்ண முடியும். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து இதுல ஊத்திக்கிறேன் தட்டுல. எண்ணெய்லாம் எதுவுமே தேய்க்க வேண்டாம், ஏன்னா இதுல இருக்கு பாருங்க எண்ணெய் ஜம்முன்னு வருது பாருங்க. சூப்பரா எண்ணெய் தேய்ப்பாங்க, அதுலயே எண்ணெய் ஊத்துது. இப்படி பாருங்க சூப்பரா வந்துருச்சு பாருங்க கடாயில. இப்ப இதை அப்படியே சமமா போட்டு நம்ம தட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டலாம். உங்ககிட்ட கட்டமா ட்ரே இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் கட்டமா வச்சிடலாம்னால தட்டிலே போட்டு அழகா வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு. இங்க பாருங்க நல்லா சூப்பரா தடவி விட்டுட்டேன். இப்ப இது ஆறட்டும், ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இவன் ஆற வச்சாச்சு, ஃபேனை போட்டீங்க பாருங்க. இவன் ஆறதுக்கு லேட் ஆகும். அடிக்கிற அண்ணன் இவன் ஆடுற மாதிரி தெரியல. இல்ல அடியே நீங்க ஃபேன் போட்டீங்க, சுவிட்ச் வேன் நாங்க வீடியோக்காக ஆஃப் பண்ணோம், அதுக்குள்ள நீங்க ஒன்னர பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதான் என்ன இது போட்டமே ஓடலன்னு பாக்குறேன். அவன் ஆறட்டும், ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து காலைல சுட்ட இட்லி, காலையில சுபாஷ் சாப்பிடல, சுட்ட இட்லி இவங்க ஆளுக்கு ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிடுறாங்க. இவங்க என்ன பண்றது பாருங்க, சுட்ட இட்லி அப்படியே இருக்கு. சரி இதை கட் பண்ணி பொடி போட்டு. இல்லையே, கட் பண்ணி தான் இருக்கு. ஐயோ இதுக்குதான் கேட்டீங்களா நீங்க? சும்மாவே இருந்திருக்கலாமா? சும்மா இல்ல, சும்மாவே இருந்திருக்கலாமா? இந்த காமெடி கேட்கவா கேட்டீங்க? சரி சும்மா, ஐயோ என்ன சொல்லி சும்மா இருந்தீங்களா? காலைல சுட்டு இட்லி கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப வந்து பொடி வச்சிருக்கேன். வச்சிருக்கா. ஐயோ வச்சிருக்கா, அவ
பொடி இட்லி பண்ண போறானா அவன் எதையாவது பண்ணட்டும், நம்ம கம்முன்னு உட்காந்துக்கலாம். இவனுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு செய்யல நானு. உங்களுக்கு வேணும்னா என்ன செஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டுல காலைல அரைச்ச சொரக்காய் சட்னி அப்படியே பெண்டிங் இருக்கு, காமிக்கிறேன் இருங்க. சொரக்காய் சட்னி இருக்கு, மதியானம் வச்ச கார குழம்பு இருக்கு. இங்க பாருங்க, மதியானம் முருங்கைக்காய் சாம்பாருன்னு நினைச்சேன். கார குழம்பு, சொரக்காய் சட்னி எல்லாம் அப்படியே இருக்கு. இதை வச்சு நைட்டுக்கு ஒப்பி ஏத்திக்கலாம். அதனால அவங்க என்ன ஏத்திக்கலாம்? ஒப்பி ஏத்திக்கலாம். என்ன என்னமோ சொன்னாங்களே சமைக்கும் போது நீங்க இல்லையே. என்ன கக்கிடுச்சான். என்ன கக்கிடுச்சான் கடையில. என்ன மேல வந்து சரி இட்லி செய்ய போலாம். நான் காத்து வாங்குறேன் கொஞ்ச நேரம் ஃபேன் கூட உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் ஏதாவது எடுக்கட்டும். பேசினா அதுவும் இந்த மாதிரி காயாதுன்னா நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம். ஆமா, இது ஆஃப் பண்ணாதான் அது ஆன் ஆகும். இங்க பாருங்க என்ன பண்றாங்கன்னு நாங்க தேடிட்டு இருந்தா இங்க வந்து மாம்பழம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆளை காணுமே நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா பர்ச்சேசிங் அவ்வளவு நான் வந்தேன். ஆளை காண போன் ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். நாங்க தெரியல, அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு 2 கிலோ வாங்கிட்டு சாம்பிள் ஒரு மாம்பழம் கேட்டு வாங்க வேண்டியது தானே. பாருங்க இதெல்லாம் மாம்பழம் 120 ரூபாய் சாம்பிள் போடலாம். நான் வாங்கிட்டு வந்து ஒரு கடிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இன்னொரு வாங்குவேன். நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க. அவர் வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 கிலோ வாங்கிக்கிறமா 200 ரூபாய்க்கு தரேனாரு. நான் 1 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று கடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று போய் வாங்கலாம். இன்னொரு கிலோ கட் பண்ணியாச்சு. திருப்பதாது மாம்பழம் காமிங்க, கொடுக்காதீங்க. அந்த அண்ணா வெளியே நிக்கிறாரு, காசு கொடுக்கல, வெளியே வந்து பாரு வீடியோ எடுத்து. பரவாயில்ல, விடுங்க, அது பட்டிக்கு புளிப்பா இல்ல, ஆனா தித்திப்பாவும் இல்ல, சல்லுன்னு இருக்கு. நல்லா இருக்கு, பரவாயில்ல வரும். வாங்குவா வேணாம் 200 கிலோ பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு மாம்பழம் செம்ம புளிப்பு வருஷத்துக்கு வாங்கினது. இப்ப வாங்கவா இதோட போதுமா? வேற பழம் வாங்கிட்டா? திராட்சை வாங்கிட்டா? என்ன சொல்ற, மாம்பழமா வாங்கி வந்தியா? மாம்பழம் என்ன கூட்டு போங்க, எனக்கு ஒரு சாம்பிள் வாங்கி கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். வாங்க அந்த சாம்பிள் டேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஸ்டவ் என்னாச்சுமா? மாம்பழம் சாப்பிடுற ஆர்வத்துல ஸ்டவ் மாத்தி வைக்கிறா. வரும்னு சொன்னா வரல சார். ஒரு மாம்பழம் சாம்பிள் சாப்பிடுறதுக்கு இட்லியை விட்டு ஓடுறா. சண்டை போட்டுட்டு சண்டை போட்டுட்டு வரதே எடுப்போம் வாய்ஸ். சாம்பிள் கொடுத்துருக்காரு பாருங்க, நான் வந்தோன்னே இணைய மூஞ்சி தெரியல. கிளாஸ் வச்சுப்போமா? எல்லா பழமும் ஒரே பழம் தான். இது வேற நான் அப்பப்போ சாம்பிள் கொண்டு வந்து காட்டணுமா? ஒரு சோறு தான் பழம் பார்க்கணும், மொத்தத்துக்கு போயிட்டு ஊருக்கடி ஆறிடுச்சு. நம்ம வெட்டலாம், இவனுங்க அலப்பட வர தாங்க முடியல. இது பாருங்க, இது கட்டங்க. எல்லாம் சாங் பாடுங்க. ஹேப்பி பர்த்டே. அடடே சிக்கன் பீஸ் சாப்பிடலாம். சிக்கன் பீஸ் மாதிரி அது உனக்கு. சிக்கன் பீஸ். ஆமா, அந்த சவுண்ட் பாத்தீங்களா? காது கிழிது எனக்கு. கீச் வெட்டியாச்சு. இப்போ நம்ம இத எடுத்து காது கிழிஞ்சிச்சு பாரு, என்ன கிழிக்குது. இத எடுத்து சூப்பரா வந்துச்சா? நல்ல இந்த மாதிரி பீஸ் பீஸா எடுத்து நம்ம இப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். எடுத்து புட்டுன்னு அங்க அது அங்க புட்டுச்சு. புட்டு இப்படி புட்ட பீஸே டேஸ்ட் பண்ணுமா? இப்போ இத வந்து இப்படியே சாப்பிடலாம். முழுங்கிட்டு பேசுங்க. தோசைக்கல்ல வந்து நெய் ஊத்தியோ இல்ல பட்டர் போட்டோ இத ஃப்ரை பண்ணி நெய்யா ஏற்கனவே ஊரண்டி எண்ணெய் ஊத்தி வச்சிருக்காங்க. அதுல சூப்பரா இருக்கும். நம்ம அப்படியே கூட நீங்க மேல பொடி போட்டு அந்த தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். மேல எல்லாம் முறு முறுன்னு உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். நான் அதையே பண்ணி காமிக்கிறேன், வாங்க எடுத்துட்டு வரேன். இவனுக்கு கொடுக்கட்டா? டேஸ்ட் பண்றீங்களா? நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா அவங்க நினைப்பானுங்க நான் மாம்பழம் வாங்கிட்டு நல்லா இருக்காடா என்ன வாய் அடிச்சு போயிட்டியா? சாப்பிட்டு வாய் நாங்க 5 ரூபாய் நடிக்க சொன்னீங்க, 10 ரூபாய்க்கு நடிக்கிற நீடா. பொங்கல் மாதிரி இருக்கு. பொங்கல் எல்லாம் வாயை தந்தேன், வாயை திறக்கல, எது சொல்ல வரான். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அவன் ரியாக்ஷன் பாருங்க, தலையெழுத்து சொல்ல நல்லா இருக்கு. இதான் நீ வாயை காலிங்க. நாங்க டீல கட் பண்ண முடியும். நிறைய சேர்த்துருக்கேன். நீ நிறைய சேட்டை பண்ணுவியா? சின்ன நிறைய சேர்த்துருக்கேன்.
ஒண்ணு கூட விட மாட்டேன் எங்க அப்பா அம்மாக்கும். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு. நிஜமா இது நல்லாவா இருக்கு? ஆமா நல்லாதான் இருக்கு. திமிரு ரொம்ப. நீங்க சொல்லுங்க நல்லாவா இருக்கு? அங்க மூஞ்சி ரியாக்ஷன் எப்படி காமிங்க காட்டுறேன். உப்பு உருண்டை. உப்பு உருண்டை பச்சை மாவு சாப்பிடுற மாதிரி. உப்பு உருண்டையில நம்ம எண்ணெய் போட மாட்டோம், அவுச்சி எடுக்கும். இத வந்து நம்ம பேக் வச்சு களி மாதிரி எடுத்துக்கோம். அப்ப எண்ணெய் தானே இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஆறணும், கொஞ்சம் சூடா இருக்கு, அதனால தான் உடையுது. சரி இந்தாங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் இட்லி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது, அது இருக்குதா செத்துச்சான்னு தெரியல. போதும் இதுக்காக நான் கொஞ்சம் காத்து வாங்குறது. இட்லி ரெடி ஆயிடுச்சு, டன்னு முடிஞ்சிருச்சு இட்லி. கொஞ்சம் அவங்க டேஸ்ட் பண்ணணுமா? நான் வச்சு கொடுத்தா என்ன சொல்லலாம்? கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் முன்னாடி கூட சொல்லி தரல அவளுக்கு. அது உண்மையாவே நல்லா இல்லன்னா எப்படி அவங்க அதை எடுத்து சாப்பிடுவானுங்க? நீ சொல்றல அது கேக்குறேன். நான் இதை கேட்டு பேசிட்டு வந்துட்டீங்க. வாங்க அவனுங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பாப்போம். சூடா இருக்கு, பொறுமையா சாப்பிடுங்க. பொடி இட்லி, இட்லி தான் பொடி இட்லி. இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்குமே. வாயில வாங்கிக்கோ, அப்படியே காலி கூட போகுது. பிளேடி ஸ்வீட் காரம் போட்டு வச்சுக்கிறேன்டா நானு. மாதத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு தேவை பிடிக்கும் அவனுக்கு. மிளகாத்தூள் எடுங்க போடுங்க. வாட்டர் இருடா. சூடா இருக்கா? சூடா போட்டுட்டா. சூடா இருந்தாலும் சூப்பரா இருந்துச்சு. களி களி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சூப்பரா இருக்கு. இது யாரோ மாதிரி வீட்லயோ நீங்க சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரியாக்ஷன் செஞ்சு சாப்பிடலாம். நிஜமாவா? சாப்பிட்டு பாரு. எல்லாம் என்னது சாப்பிட போறது சொல்லு. பிளடி ஸ்வீட் அப்படி நான் சொன்னேன். பிளடி ஸ்வீட். ஐயோ 10 பேர் உள்ள விட்டு ஒரே சத்தம். அவனுக்கு அடிச்சு விடுறதுக்குள்ள போதும். சும்மா நாங்க செட்டில் கரெக்டா சாப்பிட்டு வந்துருங்க சொல்லி அடிச்சு விடுங்க. இப்ப கடகன் நம்ம வீடியோ வேற முடிக்கணும்ல. அவங்க பேசிட்டே இருக்காங்க, பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி இப்ப நான் வந்து சௌமியா அதை முடிச்சுட்டா. இப்ப இங்க வந்து கல்லு காய வச்சிருக்கேன். கொஞ்சமா நெய், நீங்க நிறைய வேணாலும் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய நெய் போட்டா நல்லா இருக்குப்பா. நான் செம்ம டேஸ்டா இருக்குப்பா. இது வந்து அப்படியே நம்ம சாப்பிடலாம். பசங்க வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு போகணும், நீங்க ஸ்கூலுக்கு கொடுத்தா போனோம்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி வச்சு நிறைய நெய் போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசங்க சாப்பிட்றதுனாலன்றதுனால. நம்மளுக்குன்றதுனால தேவையில்லை. இதை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி 2 பக்கமும் ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் முறுமுறுன்னு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். ஓகே இப்போ வந்து அந்த பக்கம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பிக்கலாம். இப்படி வறுத்து சாப்பிடணும். இப்படி வறுத்து கொடுத்தா பசங்களுக்கு வந்து இது மோர் களினா சில பிள்ளைங்க சாப்பிடாதுல்ல, அதனால இப்படி வறுத்துட்டு இப்படி வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். கேக் மாதிரி பார்க்கறதுக்கு. கேக் மாதிரி ஏமாத்தி கொடுக்கலாம்னு நினைக்காதீங்க. இது ஸ்வீட் இல்லை, காரம். நீங்களே கேள்வி நீங்க எப்படி வச்சிருக்கு பார்த்தீங்களா முறுமுறுன்னு? அது சாப்பிடும் போது மேலே முறுமுறுனும், உள்ள ஒரு மாதிரி சாஃப்டாக நல்லா இருக்கும். நல்லா செய்யட்டும். முடிச்சாச்சு. உள்ள நிக்க முடியல. அங்க வந்தேன். சரி வீடியோ எடுக்கிறான் சுபாஷ், போட்டோ எடுத்துருக்கான். போட்டோ கேமராமேன், அதனால போட்டோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன் நான். கேமராமேன் ஸ்டாண்ட பாத்தீங்களா? தந்தூரி ஸ்டாண்டு. தந்தூரி ஸ்டாண்ட் நாங்க தந்தூரி பண்றோமோ இல்ல, அதை தவிர எல்லாமே பண்ணுவோம் நாங்க. எதை காமிக்கணும்? காமிச்சேனே, காமிக்கலையா? டிஷ். அது பேரு டிஷ் இல்ல, மோர்களி வறுத்து வச்சிருக்காங்க. போட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து சொரக்காய் சட்னி எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி 2 வாட்டி சொல்லிட்டீங்கம்மா. திருப்பி இன்னொரு 4 வாட்டி பதிவு பண்ணாம சொல்லிட்டேன். ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் பண்ணுங்க. கக்க பக்க கக்க பக்கன்னு சிரிக்கிறீங்க. ஏன் விதி எனக்கு தான் தெரியும். எப்போ வெளியே நாங்க பயங்கர ஓவனுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் லைட் போட்டுக்கிறேன். தன்னு பேசலாம். அவ்வளவுதான். சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நம்ம செஞ்ச மோர் களி. களி களி. அவங்க நானா கக்குதுன்றாங்க, நீங்க நானா களின்றீங்க. மோர் களி ரெடி ஆயிடுச்சு.
வாங்க டேஸ்ட் பண்ணலாம். சும்மா வித்தியாசமா பண்ணுங்க வித்தியாசமா பண்ணி என்ன பண்றது, நம்ம எடுத்தா சாப்பிட்டு பார்க்க போறோம் அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. பட் இது இல்ல 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 வாயில வச்சு சாப்பிட்டது நீங்க சொல்றது என்னமோ அவங்க முதல்ல சாப்பிட்டா அப்படியே அல்வா மாதிரி உள்ள இறங்குது நிக்குது. அதை மிஸ் பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க. டேஸ்ட் நாக்குல நிக்குது. அவ்வளவுதான். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய். மறக்காம எல்லாரும் லைக் போடுங்க. பை பை. ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை 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 பை.